நம்ம எல்லாருமே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னா ஒரு ப்ரொடக்டிவிட்டியான ஒரு ஷெடியூலை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். உண்மையாக சொல்ல போனால் அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்துட்டு எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் எந்த ஒரு ஷெடியூலுமே இல்லாமல் தான் நம்மளோட டே போக போகுது. ஆனால் 2 கண்டிஷன்: டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது, ப்ரொகாஸ்டினேட் பண்ணக்கூடாது. அது 2 விஷயத்தையும் பண்ணாமல் இன்னைக்கு நாள் வந்துட்டு எப்படி போகுது அப்படின்றத தான் இந்த வ்ளாகோமெண்ட்டில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். காலையில் எழுந்தோடனே நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் இங்கே கிளம்புறேன்னு பார்த்தோன்னா என்னோட காலேஜுக்கு போகிற வழியில் இட்லி சாப்பிட்டு நான் பஸ் ஏற கிளம்பிட்டேன். கொஞ்ச நேரத்தில் நான் வர வேண்டிய இடம் வந்துருச்சு. நான் வந்துட்டேன். போகும்போது கையோட 2 பேனா வாங்கிட்டு நான் காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியாக காலேஜ் வந்து சேர்ந்துட்டேன். சொல்லப்போனால் இதுதான் என்னோட இடம். இங்கே உக்காந்துருக்கிறது தான் நான். அப்புறம் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் என்னால் காலேஜில் நடக்கிற விஷயத்தெல்லாம் கவர் பண்ண முடியல. அதனால் அங்கேருந்து கரெக்டாக 4 மணிக்கு வந்தோம்னா 4 மணிக்கு எனக்கு காலேஜ் முடிஞ்சிச்சு. அங்கேருந்து என்னோடய ரூமுக்கு நடப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என்ன, திரும்பியும் பஸ் ஏறி வந்த வழியிலேயே திரும்பி போக வேண்டியது தான். ரூமுக்கு போகிற வழியில் பப்ஸ் வாங்கிட்டு பப்ஸு சாப்பிட்டுக்கிட்டே மொபைல் பார்க்கலான்னு முடிவு பண்ணேன். 4:30 மணிக்கு ஆரம்பித்தேன்னா 5:30 மணிக்கு தான் முடித்தேன். கொஞ்ச நேரத்தில் நான் வேலை செய்கிறதுக்கு ப்ரொகாஸ்டினேட் பண்ண ஆரம்பித்த உடனே இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்க கிளம்பிட்டேன். இந்த ஒரு வீடியோவில் நான் ப்ரொகாஸ்டினேட் பண்ணாமல் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிடையாது. நான் ப்ரொகாஸ்டினேட்டும் பண்ணேன், டிஸ்ட்ராக்ஷனும் ஆனேன். ஆனால் இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னா வெறும் ப்ரொடக்டிவிட்டி மட்டுமே கிடையாது, என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாமே இருக்கிறது தான் ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னி. நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னா டீசெண்டாக சொல்லணும்னா நாளைக்கு நம்மளுக்கு ஒரு விஷயம் பெட்டராக கிடைக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணுறது தான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது நான் காலேஜ் போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணி வீடியோ க்ரியேட் பண்ணி போகிறதா இருக்கட்டும், இது எல்லாருமே ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான். அதுக்குன்னே நம்ம காலேஜ் மட்டும் போயிட்டு இருந்துட்டா போகாது, நம்ம படிக்கவும் செய்யணும். அதே மாதிரி தான் எல்லாமே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டும் சரி, எல்லாமே சரி. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னா ஒரு எஃபர்ட் போடணும். நாளைக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதுக்கு இன்றைக்கே ஒரு எஃபர்ட் போட்டால் தான் அதுக்கு பேர் தான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். தவிர நான் ஒரு நார்மலான விஷயத்த வந்துட்டு பண்ணுறது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்ல வரல. கொஞ்சம் கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டி, கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டு, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன், கொஞ்சம் ப்ரொகாஸ்டினேட் இருந்தால் தான் லைஃப் நல்லாயிருக்கும். ப்ரொடக்டிவிட்டி மட்டுமே இருந்தால் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. அவ்வளோதான்.